ஆமென். அங்கே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். Nous allons prendre Actes, chapitre 2, versets 1 et 2. Le jour de la Pentecôte, ils étaient tous ensemble dans le même lieu. Tout à coup, il vint du ciel un bruit comme celui d'un vent impétueux et il remplit toute la maison où ils étaient assis. 4 வரைக்கும். Des langues semblables à des langues de feu leur apparurent, séparées les unes des autres, et se posèrent sur chacun d'eux. Et ils furent tous remplis du Saint-Esprit et se mirent à parler en d'autres langues, selon que l'Esprit leur donnait de s'exprimer. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை இதோடு வாசிப்போம். Actes chapitre 10, verset 38. Vous savez comment Dieu a oint du Saint-Esprit et de force Jésus de Nazareth, qui allait de lieu en lieu, faisant du bien et guérissant tous ceux qui étaient sous l'emprise du diable, car Dieu était avec lui. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஆமென். அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 2 விதமான அபிஷேகத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கடந்த முறை நான் செய்ததனுடைய தொடர்ச்சி தான் இது. Ici, on peut voir deux sortes de bénédictions. Aujourd'hui, c'est la prêche qui suit celle que j'ai faite précédemment. அங்கே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அங்கே கிடைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த வசனத்திலே Le Saint-Esprit a été obtenu à ce moment-là. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 38வது வசனத்திலே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தார் என்று இருக்கிறது. Mais ici, dans le verset 38, on voit que Dieu a oint de Saint-Esprit et de force Jésus de Nazareth. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். Aujourd'hui, nous savons que le Saint-Esprit est parmi nous. ஆனால் அந்த வல்லமை எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. Mais la question est que est-ce que nous avons obtenu cette puissance? அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட கிரியம் செலுத்த வேண்டும் போன முறை பார்த்தோம். Et la dernière fois, nous avons vu quels sont les sacrifices que nous devons faire pour obtenir cette puissance. அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வாசிக்க தேவையில்லை. இதெல்லாம் போன முறை வாசித்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலிசாவினுடைய கதையிலே நாங்கள் வாசித்தோம். Dans 2 Rois chapitre 2, nous avons vu l'histoire de Élie et Élisée. எலியாவுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு எலிசா தன்னுடைய ஜீவனை உயிரையும் அந்த யோர்தான் நதியிலே பணியில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. Il y a eu une situation où Élisée était obligé d'offrir sa vie pour pouvoir obtenir la puissance d'Élie. ஆனால் அதையும் அவன் வைத்தான். Il a également mis en danger sa vie. ஆனால் அந்த வல்லமையை இரட்டத்தனியாக பெற்றான். Et il a obtenu cette puissance en double. ஆனால் எலியா செய்யாத காரியத்தை எலிசா செய்தான். Et Élisée a fait ce que Élia n'a pas pu faire. அங்கே எலியா 7 அற்புதங்கள் செய்தார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. On voit que Élie a fait 7 miracles. எலிசா 16 அற்புதம் செய்தார் என்று எழுதி இருக்கிறது. Et Élisée en a fait 14. அதில் ஒரு அற்புதம் என்னென்று சொன்னால் Et une des miracles, இயற்கைக்கு மேலான ஒரு காரியத்தை செய்தார் எலிசா. Élisée a fait quelque chose de surnaturel. எலிசா மரித்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலே Là où Élie a été enterré, வேற ஒரு ஆளை கொண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கல்லறையை அடக்கம் செய்த பொழுது lorsqu'ils ont enterré une autre personne à la place de Élie, எலிசாவினுடைய எலும்பு பட்டு அந்த ஆள் உயிர்த்தெழுந்தது வேதத்திலே இருக்கு. நான் கதை சொல்றதுல வேதத்திலே இருக்கு. la personne qui a été enterrée a été ressuscitée par Élisée. அதனாலே Et par cela, அந்த வல்லமை எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை தான் நான் காண்பிக்கிறேன். on peut voir à quel point cette puissance est importante. ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவன் எங்களை ரட்சித்ததனுடைய நோக்கம் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து காண்பிக்கும்படியாக. Pourquoi est-ce que Dieu nous a appelés sur cette terre? C'est pour que nous puissions construire son royaume. அதை முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் அவர் பின்னாக வந்த ஊழியக்காரர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள். Et les apôtres qui ont vécu au 1er siècle ont pu le démontrer.
அங்கே முதல் நூற்றாண்டை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் Au 1er siècle, on peut voir, அது அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காலம் வரைக்கும் jusqu'au temps de l'apôtre Paul, இந்த உலகத்திலே கிறிஸ்தவம் எவ்வளவு உயர்வாக இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். on peut voir à quel point le christianisme était placé haut, ஏனென்று சொன்னால் அந்த வல்லமையினாலே அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். parce qu'ils étaient tous remplis de cette puissance. அங்கே லூக்காவின் புத்தகம் 1 அதிகாரம் 1-2 வாசிப்போம். Luc chapitre 1 versets 1 et 2. 9 அதிகாரம் 1-2. Luc chapitre 9 versets 1 et 2. Jésus, ayant assemblé les 12, leur donna force et pouvoir sur tous les démons, avec la puissance de guérir les maladies. Il les envoya prêcher le royaume de Dieu et guérir les malades. இயேசு தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர் தேவனுடைய அங்கே முதலாவது அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். Dans le premier verset, on peut voir que Jésus, ayant assemblé les 12, leur donna force et pouvoir sur tous les démons avec la puissance de guérir les maladies. அது மட்டுமல்லாமல் இரண்டாம் வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். Ce n'est pas tout, dans le verset 2, il les envoie pour prêcher le royaume de Dieu. அப்ப இந்த அதிகாரம் இப்பொழுது நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட கேள்வியா, இந்த இரண்டாம் வசனத்திலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் இப்படி மேடை கட்டி பிரசங்கிக்கவா அல்லது வெளியில போய் பிரசங்கிக்கவா? Dans le verset 2, la question que je vais vous poser, c'est pour prêcher le royaume de Dieu, est-ce qu'il fallait prêcher à l'intérieur de l'église ou à l'extérieur? ஒரு ஆள் சொல்லிட்டு மற்றாக்களோட தெரிஞ்சது இல்லை, மற்றாக்கள் விளங்கிட்டு அந்த வசனம் வெளியில போய் பிரசங்க என்ன. இதுக்கு அப்புறம் அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னா ஏன் சொன்னார், அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் ஓடுதுகள் இப்படியான பல காரியங்கள் சொல்றார்கள். C'est pour prêcher à l'extérieur, c'est parce qu'à l'extérieur il y avait beaucoup de maladies, des démons. ஆனா இயேசு சொன்னார் அதற்காக நீங்க மகிமைப்படாதீர்கள். Mais Jésus a dit, ஆனால் உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக மகிமைப்படுங்கள். Soyez glorifiés parce que vos noms sont écrits dans le royaume des cieux. அப்ப இந்த வல்லமையினாலே நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது. எங்களுடைய பேர் எப்பொழுதும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இயேசு எங்களை வந்து கூட்டிக் கொண்டு போகிற வரைக்கும். On ne doit pas se tromper avec cette puissance parce qu'un jour notre nom sera écrit dans le royaume des cieux. ஆனா இந்த வல்லமைக்காக நாங்கள் கிரியம் கொடுக்க வேண்டும். Mais on doit donner beaucoup de sacrifices pour obtenir cette puissance. இப்படி வந்து ஆராதித்து போறதாலே எங்களுடைய இந்த எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வேதம் படிக்கிறதாலே இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. C'est pas parce que nous venons tous les jours à l'église et que nous méditons la parole de Dieu que nous allons obtenir cette force. ஏனென்றால் அங்கே எலிசா செய்தது முதலாவது என்னன்னா, தான் எதை பின்பற்றினானோ அதை விட்டு வெளியே வந்தான். போன அந்த விளக்கங்கள் எல்லாம் சொன்னான். நேர் மாட்டை அடிச்சது, அந்த எரித அந்த கலப்பு உடைச்செறிஞ்சது எல்லா காரியம் நான் சொன்னா வசனத்துல பார்த்தனாங்க. Parce que la première chose que Élisée a fait pour obtenir cette puissance, c'est d'avoir tout abandonné, tout ce qui était à lui, il les a abandonnés pour suivre la voie du Seigneur. நாங்கள் விட்டுவிட வேண்டியதை விட்டால்தான் அங்கே இந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். On peut obtenir cette puissance uniquement si nous abandonnons ce que nous devons abandonner. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நாங்கள் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்த பார்க்கிறோம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாத மேன்மைகளை முக்கியப்படுத்த பார்க்கிறோம். Aujourd'hui, nous essayons d'obtenir tout d'abord les puissances et les bénédictions de ce monde. ஏனென்றால் இப்போ ஒரு 3 கிழமைக்கு முன்னம் ஒரு சகோதரியை காரில் ஏற்றி கொண்டு வரைக்கும் அவர்களுக்கு சில பொருளாதார ரீதியான போராட்டம் இருக்குது. Parce qu'il y a 3 semaines, quand j'ai emmené une femme à l'église, elle avait pas mal de besoins dans le monde. அவர் பார்த்து அவர் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர். அவர் சொன்னாரா, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதில் தான் இந்த விசாவில் பிரச்சனை, இதில் தான் உங்களுக்கு கிடைக்கலையே. Un homme de Dieu a dit à cette femme, c'est parce que comme vous n'avez pas la foi en Dieu, c'est pour ça que vous n'avez pas obtenu encore ce que vous devez, vos besoins. ஆனா அந்த சகோதரி சபையில ஞான ஆராதனையை தவற விட மாட்டா. Et cette femme n'abandonnait jamais les services à l'église. ஆனா அவர் ஞான ஆராதனைக்கு போறதில்லை. Mais lui, il n'allait pas tout le temps à l'église. விசுவாசத்தை குறித்து சொன்னார். Et lui, il parle de la foi. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதம், ரட்சிப்பு நிச்சயம், பரலோகம் நிச்சயம், அது இயேசு நித்திய ஜீவன் என்று சொல்லிட்டு அது 100%. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறாரா இயேசு? Est-ce que Jésus-Christ a parlé de bénédiction dans le Nouveau Testament? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் குறித்த பிரசங்கம் ஒன்று நீங்க கேட்கலையா? Vous n'avez pas entendu de prêche concernant les bénédictions dans le Nouveau Testament?
இன்னைக்கு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வச்சு செய்த பிரசங்கங்கள் நீங்க உடனே கேட்கலையா? Vous n'avez pas écouté la prêche sur Matthieu chapitre 19? அது யாரை பார்த்து இயேசு சொன்ன வசனம்? Vers qui Jésus a dit ces versets? பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வசனம். Vers Pierre. நீங்கள் இந்த பூமியிலே நூறத்தனையாயும் நித்திய ஜீவனை அடையாம போக மாட்டீர்கள். Il a dit à Pierre que vous obtiendrez les bénédictions sur le monde et la vie éternelle. அதுக்கு மேல பூமியில நூறத்தனையா இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு மேல சில நிபந்தனைகள் இயேசு வைத்திருக்கிறார். Pour pouvoir obtenir les bénédictions sur la terre, le Seigneur a donné certaines அந்த நிபந்தனையை ஒரு பார்ப்போம். மத்தேயு 19:29 வாசிங்க. Nous allons voir ces règles. மத்தேயு 19:29 வாசிங்க. Matthieu 19. Matthieu 19, verset 29. Et quiconque aura quitté à cause de son nom ses frères ou ses sœurs, ou son père ou sa mère, ou sa femme, ou ses enfants, ou ses terres, ou ses maisons, recevra le centuple et héritera la vie éternelle. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையை சுதந்திரித்துக் கொள்வான். மேல் அந்த நிபந்தனை இன்றைக்கு போதனைக்கு வாரதே இல்லை. On ne parle pas des règles dans la prêche. ஆக பூமியிலே நூறத்தனையா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். இதுதான் இன்றைக்கு போதனைக்கு வருகிறது. Mais la prêche aujourd'hui, c'est que tu recevras le centuple et hériteras la vie éternelle. இது யாருடைய தந்திரம் சொல்லுங்க பாபு? Quelle est la ruse? யாருடைய தந்திரம்? La ruse de qui? பிசாசுடைய தந்திரம். Celui du diable. இன்றைக்கு அவன் வெளியில இருந்து கிரியை சபைக்கு இருந்து கிரியை செய்யறான். Il est également à l'intérieur de l'église et il agit. இதுக்குத்தான் நாங்க தெளிவாக திட்டமாக வேதத்தை இருந்து வாசிக்க வேண்டும். C'est pour ça que nous devons connaître et comprendre la parole de Dieu. முதல்ல வாக்குத்தத்தம் எடுக்கும் பொழுது சொல்லப்பட்ட நிபந்தனையை மனதில் எடுக்க வேண்டும். Avant de comprendre les promesses de Dieu, d'abord il faut comprendre les règles. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வைத்தியர் இடத்துல போறீங்க, உங்களுக்கு ஒரு வியாதி என்ன ஒரு சில மருந்துகள் அல்ல சில ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ஆலோசனையை தந்து விடுற, அடுத்த முறை போகும்பொழுது முதல்ல என்ன கேள்வி கேட்போம் உங்கள்கிட்ட? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வியாதி, Par exemple, vous avez une maladie, நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, vous allez voir un médecin, அவருக்கு சில அந்த வியாதிக்குரிய சில ஆலோசனைகளை சொல்ற அல்ல சில மருந்துகளை தார, il vous prescrit certains médicaments pour cette maladie. அடுத்த முறை நீங்க அவர்கிட்ட போறீங்க, La prochaine fois que vous repartez chez le médecin, அவர் உங்கள்கிட்ட அதே மருந்து தர்றாரு, அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்ப? quelle question il va vous poser? Est-ce qu'il va vous redonner les mêmes médicaments? உங்கள்கிட்ட கேட்க போன முறை தந்ததை நீ கடைப்பிடிக்கியா? ஒரு வைத்தியரை இந்த கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிற சரியா பிள்ளை. Si même le médecin pose cette question, est-ce que Dieu va vous poser cette question? ஏன்னா தேவனுடைய நிபந்தனையை நாங்கள் நிறைவேற்றினா தேவன் எங்களை வாக்கு பண்ண நிச்சயமா நிறைவேற்றுவார். Si nous réalisons les conditions de l'Éternel, alors certainement l'Éternel va nous permettre d'obtenir ce que nous devons obtenir dans la vie. ஏன்னா நாங்கள் கேட்காததே தேவன் எங்களை நிறைவேற்றி இருக்கிறார். Parce que le Seigneur nous a déjà donné ce que nous n'avons pas demandé. என்ன தெரியுமா? Par exemple, ce que vous savez, ஆதியாகமம் 3:15 நீங்க வாசித்து பாருங்க. ஆதாம் ஏவாள் அந்த பாவத்துல விழுந்த பொழுது உரையாடல் இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரமே தேவனும் ஆதாமும் ஏவாளும் உரையாடுற காரியம். dans Genèse, on peut voir que Adam et Ève, ils avaient une bonne relation avec Dieu. ரெண்டு பேர்ல யாராவது பிசாசம் விடுவாயில ரெண்டு பேர்ல யாராவது தேவனிடத்துல இந்த குற்றத்துக்காக தங்களை விடுவிக்க சொல்லி கேட்ட வசனம் ஏதாவது இருக்கா? Est-ce que il y a des versets qui demandent où Adam et Ève demandent à Dieu de les délivrer? அப்ப தேவனே நேரா வந்து எங்களை விடுவிக்க வேண்டும் வாக்குத்தத்தம் பண்றார் 3:15. Dieu même vient nous délivrer. அது நிறைவேறினாரா இல்லையா? Est-ce qu'il a réalisé cette promesse? அதான் கொண்டாடப்படும். அப்ப அந்த ஒரு வசனமே எங்களுக்கு போதும். நாங்கள் தேவன் சொன்னதை நிறைவேற்றினால் எங்களை ஆசீர்வதிப்பார் என்றது அந்த வசனமே போதும் எங்களுக்கு. Ce verset même nous suffit pour nous bénir. அப்ப ஏன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய இப்படிப்பட்ட ஒரு உயிர் மீட்சியான காரியத்தை நாங்கள் எங்களாலே கொண்டு வர முடியவில்லை? Pourquoi nous n'arrivons pas à agir et à faire ce que Dieu demande de faire? ஏனென்றால் கிறிஸ்தவ உலகத்தினுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களா இருந்தால், Si nous regardons la chronologie du christianisme, அங்கே முதல் நூற்றாண்டு நீங்க எபேசியர் வெளிப்படுத்தின புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே
Dans Apocalypse chapitre 3, எபேசு சபைக்கு இயேசு சொன்ன அந்த வெளிப்பாட்டை பார்த்தீர்கள்னாலே Jésus a révélé une révélation pour l'église d'Éphèse. சபை முதல் நூற்றாண்டிலே எவ்வளவு சபை தூரமா போயிட்டு இருந்தா எபேசு சபையினுடைய இயேசு சொன்ன காரியம் வெளிப்படுத்துகிறது. Et à quel point est-ce que l'église a été très loin dans le premier siècle et ce que Dieu a révélé a été bénéfique. ஆனால் அந்த அப்படி போன காலத்திலே முதலாவது இந்த உலகத்திலே திரும்ப சபை உயிர்ப்பிக்கப்பட்டதா கிறிஸ்துவுக்கு பின் 353 ஒகஸ்டீன் என்று சொல்றவர் ரோமர் புத்தகத்தை வாசித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்த உயிர் மூச்சு தான் 353 திரும்ப இந்த கிறிஸ்தவம் உயிர்ப்பிக்கப்பட்டதா. C'est après 350 ans, quand le christianisme était dans une époque sombre, que par un serviteur Augustin, l'église a été réveillée. அதுக்கு பிறகு 450 ஆண்டுகளுக்கு திரும்ப கிறிஸ்தவம் இரண்டு காலத்துக்குள்ளே போய்விட்டதா. Et après 540 ans, le christianisme est entré dans une époque sombre. அதுக்கு பிறகு 1550 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ட்டின் லூத்தர் மூலம் ரோமர் 1:16-17 படி அவரை இருந்து வாசித்து உயிர்மூச்சு அடைந்த பொழுது இந்த உலகத்திலே திரும்ப கிறிஸ்தவம் உயிர்ப்பிக்கப்பட்டது. Et c'est après l'an 550 ans que par Martin Luther le christianisme a repris vie. ஏன் நான் இதெல்லாம் விளக்கமா சொல்றேன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்கிற காரியங்களை நீங்கள் இந்த இதுகளை பார்த்துவிட்டு இதுதான் எழுப்புதல் என்று ஏமாந்து விடாதீர்கள். Pourquoi je vous dis ça? Parce qu'il ne faut pas que vous regardez ce qui se passe ailleurs et que vous dites que c'est ça le réveil. இந்த விழுகிறதும் எழும்புறதும் ஆடுறதும் இப்படிப்பட்ட காரியங்கள் எழுப்புதல் இல்லை. Le fait de tomber, de se relever, de danser, ce n'est pas ça un réveil. இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களே அதிகமாக பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து வாழ்ந்த மனிதன் யார்? Quel homme qui a été rempli du Saint-Esprit, qui a vécu une bonne vie pour Dieu? Nous avons lu dans Actes 10, chapitre 30, verset 30. Est-ce que Jésus-Christ est tombé quelque part? Je ne dis pas que d'après notre culture, c'est mal de danser. Par exemple, si vous allez dans les cultes africains, on ne peut pas rester tranquille à côté d'eux. Mais comme nous sommes plutôt une culture correcte et stricte, nous gardons notre manière de faire notre culte. ஏன்னா நாங்கள் ஒரு புதாக்கள் வரும் பொழுது நாங்கள் அவர்கள் வியக்கத்தக்க முறையில் நடந்தால் அவர்களை கற்றுக்கொண்டு நடத்த முடியாது. Parce que quand il y a des nouvelles personnes qui arrivent et que nous nous comportons mal, on ne peut pas les diriger dans le Seigneur. நீங்க வெள்ளக்காரர் ஆராதிக்கிற ஆராதனைக்கு போறீங்கன்னா அவர்கள் ஆராதித்துக் கொண்டு நிற்கும் பொழுது நான் நேர பார்த்த சம்பவம் 94-95 ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது காதலன் காதலியா கணவன் மனைவியா இருக்கிறவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி கொடுத்து அப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் வைத்து ஆராதிப்பார்கள். லண்டன் தேசத்துல நான் பார்த்தேன் இந்த கண்ணால். Et quand j'ai vu dans les églises françaises, les églises qui sont à Londres, nous voyons que il y a tout le monde qui se prennent dans les bras. ஏன்னா அவர்கள் தேவனுடைய அன்பு வரும் பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்தால் அவருடைய கலாச்சாரம். Parce qu'ils montrent l'amour de Dieu à travers cela. ஆனா நாங்கள் அப்படி சொன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுல நாங்கள் குறைந்து போய்விடக்கூடாது. Nous ne sommes pas comme ça, mais nous ne devons pas rabaisser le culte de Dieu. ஆனா இயேசு ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பிதாவோடு வைத்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனா இயேசு எங்கேயும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவில்லை. Nous avons vu à quel point Dieu avait une bonne relation avec Dieu et à quel point Jésus priait, mais on ne voit pas ce genre de choses dans la vie de Dieu. நாங்கள் லூக்காவிலே வாசித்ததின்படி தேவ ராஜ்யத்தை குறித்து வல்லமையாக பிரசங்கிக்கத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். Dieu nous a appelés pour que nous puissions annoncer avec puissance le royaume de Dieu. அந்த வல்லமைக்காக நாங்கள் தேவனிடத்திலே அதிதீவிரமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். Et nous devons nous offrir pour pouvoir obtenir cette puissance. எதை இழக்க முடியுமோ அதை நாங்கள் இழக்க வேண்டும். Et abandonner tout ce que nous devons abandonner. உண்மையிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு வாழ்க்கையிலே ஏதோ ஆராதனை வேத படிப்பு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க பார்க்கிறோம். Nous essayons uniquement de rester dans certains cultes, certaines prières. ஆனால் இந்த வேதத்தை குறித்த காரியத்திலே நாங்கள் இந்த கட்டுக்கோப்பை விட்டு வெளியிலே வர வேண்டும். Mais concernant la parole de Dieu, nous devons nous sortir de ces conditions. ஏன் நான் சொல்றேன்னா நான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது 30 வருஷங்கள். Pourquoi? Parce que j'ai obtenu le Seigneur Jésus-Christ dans ma vie, ça fait 30 ans. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நான் குறைந்தது ஒரு 15 தரத்துக்கு மேல வாசிச்சிருப்பேன். Mais j'ai lu l'évangile de Jean au moins 15 fois. ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவை குறித்து அது மட்டுமல்ல யெகோவா தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை குறித்து யோவான் எழுதி இருக்கிறார். Parce que Jean a écrit à quel point Dieu met son amour en nous, à quel point nous sommes enfants pour lui. ஆனா போன ஞாயிற்றுக்கிழமைக்கு நேற்றைக்கு முறையில் இந்த யோவான் புத்தகத்தை நான் விளங்கிக் கொண்டது. Mais c'est hier et avant-hier que j'ai compris l'évangile de Jean. உண்மையிலே பிதாவினுடைய அன்பு
இவ்வளவு பெரிதா இருக்கிறதா? À quel point l'amour de Dieu était grand. ஏன் என்று சொன்னார்? Pourquoi? எப்படி நான் விளங்கிக் கொண்டேன்னா அது பரிசுத்தாவியானவர் வந்து நான் பக்கத்துல இருந்து பாடம் எடுக்க இல்ல. Comment est-ce que j'ai compris? C'est pas le Saint-Esprit qui est venu assis à côté de moi et qui m'a enseigné. யோவான் விளக்கவுரை வேதபாட புத்தகம் என்னுடைய கையிலே போன ஞாயிற்றுக்கிழமை கிடைத்தது. Parce que j'avais reçu un livre qui explique l'évangile de Jean. உண்மையிலே அந்த புத்தகத்தை நான் வாசித்த பொழுதுதான் இவ்வளவு ஆழமான தேவனா உங்களுடைய தேவன் என்று நான் யோசித்தேன். Et c'est quand j'ai lu ce livre que j'ai compris à quel point Dieu mettait son amour en nous. ஏன் என்று சொன்னார்? Pourquoi? பிதாவாகிய தேவனாய் இருக்கட்டும், Que ce soit Dieu le Père, குமாரனாகிய இயேசுவாய் இருக்கட்டும், que le Fils. நீங்கள் ரெண்டு பேரை குறித்து அதில் தெளிவாக அவர் எழுதி இருக்கிறார். பி.வி. தியாகராஜன் அந்த புத்தகம் எழுதி இருக்கிறார். Et dans le livre, il est très précisément écrit அந்த புத்தகத்திலே dans ce livre. இயேசு கிறிஸ்து யார்? Qui est Jésus-Christ? உடனே இயேசு கிறிஸ்து யார்? Qui est Jésus-Christ? பாஸ்டர் திருத்துவத்திலே தெளிவாக சொல்றார். இயேசு யார்? Le pasteur a expliqué la Trinité. Qui est Jésus? திருத்துவத்திலே இரண்டாவது பகுதி. La deuxième partie de la Trinité. இயேசு தான் யெகோவா தேவன். Que Jésus est le Dieu Jéhovah. இதிலே கேள்வி இருக்கு உங்களுக்கு. Est-ce que vous avez une question là-dessus? அந்த யெகோவா தேவன் பூமிக்கு வரும்பொழுது எப்படி வந்தார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே இருக்குது. C'est ce Dieu Jéhovah, comment il est arrivé sur la terre? Il est mentionné dans Philippiens. வெறுமையாக்கி. Il avait rien du tout. என்னத்தை வெறுமையாக்கினா? Qu'est-ce qu'il a? அவற்றை தெய்வத்தன்மை அத்தனையையும் ஒரு பொட்டியில பூட்டி துறப்ப பிதாட்ட கொடுத்துட்டு அவர் இங்க வந்தார். Il est descendu sur terre en donnant toute sa divinité au Père. பைபிள் அப்படி இல்ல, அந்த விளக்கம். C'est l'explication. ஏன் சொல்லுங்க? Pourquoi? சில வேளையில தெய்வீக தன்மை இங்க கையாளவர். இயேசு எங்கேயுமே பூமியில இருக்க 33 வருஷத்துல அந்த தேவனுடைய தெய்வீக தன்மையை கையாண்ட ஒரு பகுதி சொல்லுங்க யாராவது? Est-ce que dans la Bible il est mentionné au moins une fois qu'il a utilisé sa divinité sur la terre? ஏன் முதல் தான் நாங்க மத்தேயு 19:29 பார்த்தோம். இதுல இதையும் நாங்கள் இழந்திருப்போம்னு எனக்கு தெரியும். இது உள்ளதால் அதில் சொல்லப்பட்ட உண்டை நான் இழந்துட்டு கையெழுத்தி காட்டுவீங்களா? தேவனுக்காக. Est-ce que quelqu'un parmi vous avez déjà abandonné une des choses qui était mentionnée dans Matthieu? ஒரு பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டாலும் சில வேளை நாங்கள் ஆராதனைக்கு வரோம். Quand votre enfant a une maladie ou a de la fièvre, vous ne venez pas à l'église. இன்னைக்கு எத்தனையோ பேர் பைபிளை விட்டு வந்திருக்கோம், எத்தனையோ பேர் வாக்கியங்களை மறந்துகள் கவனமாயிருக்கு. Combien de personnes vous avez oublié votre Bible mais vous n'avez pas oublié vos médicaments? எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த கொரோனா வருத்தத்தாலே ஆராதனையை முக்கியப்படுத்தாமல் இருக்கிறாங்க. Et combien de personnes parce que vous avez eu le Covid, vous ne venez pas à l'église? என்ன பொறுத்தவரை நான் பயப்படல இருந்தா இந்த தவிர தேவனோட இருந்தா கரண்ட் காசு கட்டதே வீட்டு வாடகை கட்டதே ஒண்ணுமில்ல, எந்த நேரம் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கொண்டிருக்கிறான், நிம்மதி வாழ்க்கை. Moi je n'ai pas peur parce que je préfère rester avec Dieu que être sur la terre. வீண் டெலிபோன் ஜோலியும் இல்லை. Je n'ai pas de problème avec le téléphone. வீணான காரியங்களும் இல்லை. Je ne pourrais pas perdre mon temps. அது மட்டும் இல்ல, பிதாவை தான் நான் பார்த்து கொண்டிருப்போம். வேண்டா பிதாவை பார்க்கிறேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒருக்கா. Au ciel, je continue à regarder uniquement le Père. என்ன பொறுத்தவரை அந்த நாள் எனக்கு பெரிய சந்தோஷமான நாள். Et pour moi, ce jour-là, ce sera le plus beau jour de ma vie. என்ன சொல்றேன்னா இன்னைக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட மேலான பார்வை இல்லாததால் சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனை அற்பமாய் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். C'est parce que nous n'avons pas ce regard vers Dieu que pour des petites choses, nous l'abandonnons. ஆனால் இயேசு உங்களையும் என்னையும் தன்னுடைய மனவாட்டியா ஏற்றுக்கொள்வதற்காக அவர் இழந்தது என்ன சொல்லுங்க? Mais Jésus, qu'est-ce qu'il a abandonné pour que nous puissions être son épouse? நீங்க சொல்லுங்க. இயேசு உங்களையும் என்னையும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஆட்டுக்குட்டியாக திருமணம் உண்டு. அதுல ஆட்டுக்குட்டியாக பக்கத்துல இருக்க போறது யார்? Qui est-ce qui sera assis à côté de Jésus, de l'agneau? நான் நினைக்க போறேன். அப்ப என்னை தன்னுடைய மனவாட்டியாக்குவதற்காக இயேசு கொடுத்த காரியம் என்னடா, அந்த தெய்வ தன்மை அத்தனையும் இழந்தது. Pour qu'aujourd'hui, pour que nous puissions être son épouse, il a abandonné sa divinité. அவருக்கு இருந்த அதிகாரம் எல்லாவற்றையும் இழந்தது. Tout ce qu'il avait, il l'a abandonné. ஆனா பூமிக்குரிய காரியத்துல பிதா எங்களுக்கு என்ன வல்லமையை கொடுத்து இயேசுவுக்கும் அதே வல்லமையும் அதே அந்த பரிசுத்தாவின் நிறைவையும் கொடுத்திருந்தார். Mais Dieu a donné la même force que nous pouvons obtenir à Jésus. அதன்படிதான் இயேசு செய்தாரே தவிர பரலோகத்துல இருந்து வரை இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தன்மை கையாளவே இல்லை. C'est avec cette force qu'il a vécu sur la terre, il n'a pas utilisé sa divinité. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த என்னை உங்களை தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய பிறப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Ce n'est pas tout pour que nous puissions être son épouse. Imaginez sa naissance. நான் சுவிசேஷத்திலும் அவரை குறித்து விமர்சித்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள். Les choses qui l'ont அவரை விமர்சித்த அவர் அந்த தவறான கருத்துக்களா
les rumeurs que Jésus a dû subir. இப்படி ஒவ்வொரு காரியங்களை நீங்க சிந்தித்தீங்கன்னா அத்தனை சைத்ததுக்கு காரணம் என்னையும் உங்களையும் தன் மனைவியா ஏற்றுக்கொள்வதற்கு. Si vous pensez à tout cela, vous pouvez comprendre à quel point Dieu a abandonné pour que nous puissions être son enfant. ஆனா நாங்க இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். Nous, quelles sont les choses que nous mettons tout d'abord en priorité? 99% இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். 99% c'est les choses du monde que nous mettons en priorité. ஆனால் உலகத்துக்குரிய மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அதை நோக்கி ஓடவில்லை. Mais Abraham, qui a obtenu les bénédictions de la terre, n'a pas vécu sa vie de cette manière. ஆபிரகாம் அங்க மேலான நோக்கத்துக்காக ஓடினார் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். Mais Abraham a vécu sa vie pour pouvoir obtenir ce qui est en haut. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் மேலான நோக்கம் பார்த்தவர். Parce qu'Abraham a regardé les choses d'en haut. அதனாலே நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சில போதனைகள் இருக்குது 4 சுவிசேஷத்தை மட்டும் நீங்க கைக்கொண்டால் போதும். Parfois il y a des prêches où on nous dit que les 4 évangiles nous suffisent. ஆனா நீங்க ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வல்லமையா பயன்படுத்தின மிஷனரியோட சரித்திரத்தை நீங்க படித்து பாருங்க. Mais chaque siècle essaie de lire les personnes qui ont apporté un éveil sur cette terre. சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். போன முறை நான் ஒரு மிஷனரியை பற்றி அவருக்கு 5 வயது இருக்கும்போது வீடு எரிஞ்சது, அவர் லண்டன்ல கொண்டு ஒரு மிஷனரியை பற்றி சொன்ன அந்த மிஷனரியா? Qui est le missionnaire dont je vous ai parlé la dernière fois? 2-3 பேர் மனதில் ஜோன் வெஸ்லி இடம் பிடிச்சிருக்கேன். C'est John Wesley. அப்ப நீங்க யோசித்து பாருங்கள். ஏனென்றா இன்னைக்கு நீங்க இந்த மிஷனரிகளுடைய சரித்திரத்தை படித்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். Si vous lisez les histoires des missionnaires, il y aura un changement dans votre vie. அதே நேரத்தில் அவர்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்தவர்களை பயன்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். Et vous pouvez voir les sacrifices qu'ils ont donnés pour que Dieu puisse les exploiter. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு மிஷனரியை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப Aujourd'hui, je vais vous parler de 2 missionnaires. முதலாவது டிஎல் மூடி என்பவரை பற்றி. La première personne c'est D.L. Moody. 1837ஆம் ஆண்டு அங்கே 2ஆம் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்கா தேசத்திலே பிறந்தவர். Il est né en Amérique. இவருடைய அம்மா அப்பாவுக்கு 5வது மகனாக பிறந்தவர். Il est le 5e enfant. இவர் 5 வயது இருக்கும் பொழுது இவருடைய தந்தையார் இவருக்கு 5 வயது இருக்கும் பொழுது மரித்து விட்டார். Quand il avait 5 ans, son père est décédé. தந்தை மரித்து ஒரு மாதத்திலே இவருடைய அம்மா இரட்டை குழந்தைகள் பெற்றார். Et après que son père est décédé, au bout d'un mois, sa mère elle a eu des jumeaux. அப்பொழுது இவர்களுடைய 7 பேர் கொண்ட குடும்பம். Du coup, c'est une famille de 7 enfants. அவர்கள் சரியான வறுமைக்குள்ளே வாழ்ந்த ஒரு குடும்பம். C'est une famille qui a beaucoup vécu dans la pauvreté. கடைசியிலே அவருடைய குடும்ப கஷ்டத்தாலே படிக்க முடியாமல் போய்விட்டது. Et à cause de la pauvreté, il n'a pas pu étudier. அவருடைய மாமாவுடைய செருப்பு கடையிலே போய் வேலைக்கு சேர்ந்தார். Et il a travaillé dans un magasin où son oncle vendait des chaussures. அவருடைய மாமா ஒரு விசுவாசியா இருந்தபடியால் Son oncle est avec la foi. அவருடைய சபைக்குள்ளே வழி நடத்தினார். Il l'a emmené dans une église. ஆனால் அவர் சபைக்கு போய் வந்தால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இல்லை. Mais ce n'est pas un homme de Dieu. சண்டே ஸ்கூலுக்கு போகும்பொழுது யோவான் சுவிசேஷத்தை எடுக்கச்சல பழைய ஏற்பாட்டை தேடிக்கொண்டிருந்தார். Quand il allait à l'école de dimanche, quand on lui demandait de prendre le livre de Jean, il le cherchait dans l'Ancien Testament. அவ்வளவுக்கு கிறிஸ்தவ அறிவு இல்லாதவர் தான் D.L. Moody. D.L. Moody n'avait aucune connaissance dans le christianisme. ஆனால் அவர் 62 ஆண்டுகளுக்குள்ள சாதித்ததை நான் சொல்ல போறேன் இப்பொழுது. Là, je vais vous raconter ce qui s'est passé dans les 62 ans. ஆனால் அதுக்கு பிறகு அவர் தனது 17வது வயதிலே 18வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். À 18 ans, il a accepté Jésus-Christ comme son sauveur. அங்கே 18வது வயதிலே அவர் ஏற்றுக்கொண்ட உடனே Dès qu'il a obtenu le Seigneur dans son cœur, செய்த காரியம் சண்டே ஸ்கூல் ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்தார். la première chose qu'il a fait, c'est de s'offrir pour le service de l'école de dimanche. அது எங்கட வயதே சபையில உள்ள பிள்ளைகளை சேர்த்து சபையில சண்டே ஸ்கூல் நடத்திட்டாங்க. Il n'a pas fait l'école de dimanche à l'église. எங்கள்ட்ட ஊர்ல சொல்றாங்க இந்த சேரி பள்ளிக்கூடம் பண்ணாரு. சேரியில இருக்கிற ஜனங்களை போய் சேர்த்து 18 பிள்ளைகளை ஒரே நாள்ல சேர்த்தா. Il allait dans les écoles et il rassemblait des jeunes pour pouvoir faire l'école de dimanche. அப்படி ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளையை கூப்பிட போன பொழுது Lorsqu'il est parti appeler un enfant dans une maison, அந்த பிள்ளையுடைய தகப்பன் மதுபோத்தலை உடைச்சு கொண்டிருந்தார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலமுறை. et son père était quelqu'un qui vendait de l'alcool. அவர் D.L. Moody அந்த போத்தலை படிச்சு எடுத்து உடைச்சு விட்டார். Et D.L. Moody a pris cette bouteille et l'a jetée par terre. அப்ப அந்த தகப்பன் D.L. Moody அடிக்க வந்தா. Et ce père a commencé à frapper
D.L. Moody. D.L. Moody சொன்னார், நீங்க அடிக்கிறதா கொஞ்சம் பொறுத்து அடிங்க, நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுட்டு அடிங்க. Il a dit si vous voulez me frapper, vous pouvez me frapper après parce que j'ai besoin de vous dire une chose. அப்போ D.L. Moody சொன்னார், நான் ஒருவரை பற்றி உங்களை அறிமுகப்படுத்துறேன், அதுக்கு பிறகு எனக்கு அடிங்க. Je vais vous présenter quelqu'un et après cela vous pouvez me frapper. இயேசு கிறிஸ்துவை குறித்து D.L. Moody அவருக்கு முதல் ஒரு பெரிய ஆளுக்கு D.L. Moody பிரசங்கிச்சேன்னா ஒரு மது போட்டனோட நின்றவனுக்கு. Et la première fois qu'il a enseigné Jésus-Christ à un homme, c'était à cet alcoolique. ஏனடா வேதத்தை குறித்து அறிவில்லாதவர், Parce qu'il n'avait pas la connaissance de Dieu. ஒரு குடும்ப பின்னணியிலே கிறிஸ்தவத்தை கற்றுக்கொண்டு வளராதவர், C'est quelqu'un qui ne connaissait pas le Christ dans sa famille. அல்ல பொருளாதார ரீதியிலே நிறைவுள்ளவர் அல்ல. Ce n'est pas quelqu'un qui avait tous les besoins du monde. ஆனா இத்தனைக்கு மத்தியிலே அவர் அந்த காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை அவரை பயன்படுத்தினார். Mais parmi tout cela, il a utilisé la puissance de Dieu pour pouvoir faire son ministère. அங்கே அப்படியாக அவர் செய்து கொண்டு வந்த பொழுது, Et lorsqu'il faisait ainsi, அதுக்கு பிறகு 1858 ஆண்டிலே en 1958, 1500 சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொந்தமா இடம் கட்டி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நடத்தின ஒரு தேவன். 1500 il a bâti un immeuble pour pouvoir enseigner à des jeunes enfants le Seigneur Jésus-Christ. அப்ப 7 வருஷத்துக்குள்ளே அங்கே 55 அவர் பிறந்தது 37லே, Il est né en 1937. 55லே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். En 1955, il a accepté Jésus-Christ comme son sauveur. 3 ஆண்டுகளுக்குள்ளே அவர் இந்த உலகத்திலே சாதித்தது 1500 சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை தேவனுக்காக Et ஆதாயப்படுத்தினார். en 3 ans, il a établi 1800 enfants à l'école de dimanche. பின்னாட்களிலே அவர்கள் அமெரிக்காவிலே என்ன செய்தார்கள் என்றால், Et après cela, qu'est-ce qui s'est passé en Amérique? அமெரிக்காவிலே பெரிய அரசியல் ஆய்வாளர்களாக, Il y a eu beaucoup de politiques en Amérique, விஞ்ஞானிகளாக, beaucoup de sages. அமெரிக்கா தேசத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒவ்வொரு காரியத்திலும் இந்த 1500 மாணவர்களும் பெரியவர்களாக இருந்தார்கள். Et ces enfants ont été utilisés, ont été nécessaires pour l'accroissement de l'Amérique. இதுக்கு கிரியம் கொடுத்தது யாரென்றால் D.L. Moody. Et la personne qui a permis de tout ça, c'est D.L. Moody. அவருடைய குடும்ப பின்னணியை நினைத்து பாருங்கள். 17 வயதிலே குடும்பத்தை உழைக்க வேண்டிய நேரத்தில் வந்தது கிறிஸ்து விட்டது. Regardez l'histoire de sa famille, la pauvreté dans laquelle il était. அவர் 1866 திருமணமானது. En 1866, il s'est marié. அங்கே 1870 En 1870, அமெரிக்கா தேசத்தை விட்டு ஒரு தரம் லண்டன் தேசத்தை அவரும் அவருடைய நண்பன் சங்கி என்று சொல்லி ஒருவரும் அவருடைய நண்பர்களும் அவரும் லண்டன் இங்கிலாந்துக்கு வந்தவர். son ami et lui sont partis à Londres. அங்கே D.L. Moody லண்டனுக்கு வந்த பொழுது, Lorsqu'il est arrivé à Londres, லண்டனிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். il a permis un éveil à Londres. லண்டன் தேசத்திலே அநேக மாற்றங்களை கொண்டு வந்தார். Il a permis un grand changement à Londres. ஆனா இப்படி அவர் வல்லமை ஏனென்றால் சில வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் இழப்பு வந்தோடு நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். Lorsque nous avons des manques dans notre situation, nous devenons faibles. ஆனா ஆண்டவர் அழைத்தா விடமாட்டார். Mais Dieu qui nous a appelés ne nous abandonnera pas. இப்படி அவர் இருக்கும்போது 1871 சிகாகோ நகரிலே அவருடைய சொந்த இடம் 1500 பேர் கூடி ஆராதிக்கிற இடமும் அவருடைய சொந்த வீடும் எல்லாமே எரிந்து சாம்பலான உண்மையா. Et après quelques années, tout ce qu'il possédait, tout ce qu'il avait, sa maison, tout ce qu'il avait a été brûlé. அப்படியே எரிந்து சாம்பலான உடனே உண்மையா அவருடைய மாமிசத்தின் பலவீனத்திலே அவர் சோர்ந்து விட்டார். Lorsque tout ça s'est déroulé dans sa vie de spirituelle, il était devenu faible. அவர் சிகாகோ நகரிலே இருந்து நியூயார்க் நகருக்கு அரசாங்கத்திடத்தில் சில உதவிகள் கேட்க போன பொழுது, Il est parti auprès des autorités pour demander de l'aide. அப்ப பவுலை எப்படி தேவன் சந்தித்தாரோ அதே போல வழியிலே இயேசு நேரடியாக அவரை சந்தித்தார். De la même manière que Dieu a été voir Paul, il a été voir aussi Moody. இயேசு அவரிடத்தில் என்னிடத்திலே கேட்காமல் அவரிடத்திலே போவது என்ன என்று. Et Jésus lui a demandé pourquoi est-ce que tu vas demander aux autorités et pas à அந்த moi. இடத்திலே D.L. Moody முழங்கால் படியிட்டு இயேசுவிடத்தில் அழுது ஜெபித்தார். À ce moment-là, il s'est mis à genoux et il a prié. அதே ஆசீர்வாதத்தை திரும்ப தேவன் கொடுத்தார். Et cette même bénédiction Dieu lui a redonnée. அது மட்டுமல்லாமல் அவர் பின்னாட்களிலே செய்து முடித்த நேரங்கள் போய்க்கொண்டு பின்னாட்களிலே செய்து முடித்த காரியம் அமெரிக்கா தேசத்திலே 2 பெரிய ஸ்கூலை உருவாக்கினார். கிறிஸ்தவ பாடசாலை ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறையாக. Et par la suite, il a construit 2 grandes écoles en Amérique. அது ஒரு ஸ்கூல்ல மட்டும் 3000 பேருக்கு மேல படிக்கக்கூடிய இடம். Et dans c'est une école où plus de 3000 enfants peuvent étudier. அது மட்டுமல்லாமல் அவர் அதுக்கு அடுத்ததா செய்தது ஒரு வேதகாம கல்லூரியை உண்டாக்கினார். Et après, il a construit une école
pour pouvoir apprendre la Bible. அதன் மூலமாக பின்னாட்களிலே வந்ததுதான் அமெரிக்காவுடைய எழுப்புதல். Et c'est après cela qu'il y a eu un éveil en Amérique. அங்கே அதுக்கு பிறகாக Après cela, அங்கே 1896ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு தான் வேத கல்லூரி உருவாக்கினவர். en 1896, il a construit l'école. 1899ஆம் ஆண்டு டிஎல் மூடி கடைசியாக இந்த உலகத்தில் பிரசங்கித்த பிரசங்கம். Et en 1899, c'est le dernier jour où il a prêché la parole de Dieu. ஆனா நீங்க இன்றைக்கும் போய் அடித்து பாருங்கள், டிஎல் மூடியினுடைய சரித்திரத்திலே அந்த பிரசங்கம் இன்றைக்கும் இருக்கிறது. Et allez voir sur internet, il y a encore la prêche qu'il a fait ce jour-là. அந்த பிரசங்கத்தை அவர் செய்கிற பொழுது அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தது. Et lorsqu'il voulait faire cette prêche, son cœur était affaibli. அதோடு அவர் அந்த இருதயம் பாதிக்கப்பட்டதோடு அந்த பிரசங்கத்தோடு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்தார். Et avec ce cœur affaibli, il est rentré chez lui. அங்கே 1899ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அவர் தன்னை அழைத்த கர்த்தரிடத்திலே போய் சேர்ந்தார். Et c'est en mois de décembre qu'il est parti rejoindre le Seigneur dans les années 1899. 62 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். Il a vécu 62 ans. 44 வருடங்கள் கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Et pendant 44 ans, il a donné sa vie à Dieu. நான் சொன்ன ஆண்டுகளை நீங்கள் குறித்து பார்த்து பிறந்ததிலிருந்து 99ஆம் ஆண்டு வரைக்கும் 62 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். Il a vécu 62 ans. 44 ஆண்டுகளுக்குள்ளே En 44 ans, 2 தேசங்களை அசைத்திருக்கிறார். il a fait bouger 2 pays. முதலாவது அசைத்தது அமெரிக்காவை. Le premier, c'est en Amérique. இரண்டாவது அசைத்தது இன்றைய நாங்கள் பார்க்கிற லண்டன் தேசத்தை. Deuxièmement, c'est le pays à Londres. ஏன் நான் சொல்றேன்னா, வசனத்திலே இந்த எழுப்புதல் வருமா இருந்தால் அது தேசங்களை சமுதாயத்தையும் அசைக்கும். S'il y a un éveil par la parole, alors cet éveil pourra bouger les pays. அப்ப இன்னைக்கு எங்களுடைய காலத்துல நடக்குதில்லை. Pourquoi aujourd'hui, dans le temps actuel, ça ne marche pas? ஏன் அந்த அப்படி நடக்குதில்லைன்னு சொன்னால், Pourquoi est-ce que ça ne marche pas? அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே Parce que dans notre vie, வசனத்தை குறித்த எங்களுக்கு அறிவில்லை. parce que nous n'avons pas la connaissance de la parole de Dieu. வசனத்தை குறித்த ஆழம் இல்லை. Nous ne connaissons pas les profondeurs de la parole de Dieu. வசனத்தை குறித்த அறிவோடு சேர்ந்த வல்லமை இல்லை. Nous n'avons pas non plus la puissance qui va avec cette parole. நீங்கள் பவுலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், Lorsque vous regardez Paul, பவுலுக்கா pour Paul, 3 வயதில் அவருடைய பெற்றோர்கள் எபிரேய வேதத்தை நியாயப்பிரமாணத்திலே கற்றுக் கொடுத்தார்கள். quand il avait 3 ans, ses parents lui ont enseigné les enseignements en hébreu. 14 வயதில் வேதாகம கல்லூரியில் காமனியருடைய பாதத்தில் போய் சேர்க்கப்பட்டார். Et à 14 ans, il allait déjà commencer à enseigner. ஆனால் பின்னாட்களிலே அந்த கல்வி அறிவு அவருக்கு கிறிஸ்தவத்துக்கு கொடியாளியா மாற்றியது. அவருடைய கல்வி அறிவு, வேத அறிவு பின்னாட்களிலே கிறிஸ்தவத்தை கொலை செய்ய உதவியது. Et cette connaissance qu'il avait sur la parole de Dieu a permis de tuer beaucoup de chrétiens. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 60 வாசிங்கன்னா பவுல் யாரை கொலை செய்ததுக்கு உடந்தையா இருந்தார்ன்றது இருக்கு. On peut voir dans Actes quelles sont les personnes qu'il a tuées. ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு அவரை சந்தித்த பொழுது, Et lorsque Dieu l'a rencontré sur le chemin, ஆனால் இந்த கிறிஸ்தவத்திலே யாரும் சாதிக்காததை பவுல் மட்டும்தான் சாதித்து காண்பித்தார். seul Paul a montré ce que les autres n'ont pas pu montrer. புதிய ஏற்பாட்டிலே எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? புதிய ஏற்பாட்டிலே Dans le Nouveau Testament, il y a combien de chapitres? 27 புத்தகம். Il y a 27 livres. பவுல் எழுதின கடிதம் எத்தனை? எபிரேயர் 20ஓட சேர்த்து Combien de livres Paul a écrit? யாராவது ஆரம்பிச்சு பார்த்திருக்கீங்களா? 14 கடிதம். Il a écrit 14 lettres. புதிய ஏற்பாட்டிலே 50க்கு மேற்பட்ட இடத்தை பிடித்தவர் சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். C'est Paul qui a écrit le plus de lettres. ஏன் நான் சொல்றேன்னா, Pourquoi je dis cela? இந்த இடத்துல இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் என்னத்தை கொடுக்கிறீர்கள்? Vous les parents, qu'est-ce que vous donnez à vos enfants? உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்துட்டு போக போறீர்கள்? Qu'est-ce que vous voulez leur donner avant de partir? ஆனால் பவுலுடைய பெற்றோர் அவருக்கு கொடுத்தது Mais ce que les parents ont donné à Paul, தேவனுடைய வார்த்தை. c'est la parole de Dieu. அதனாலே C'est par cela பவுலுக்கு இந்த உலகத்தில் உள்ள பெருமதி எல்லாம் குப்பையாய் தெரிந்தது. que pour Paul, le monde lui semblait comme un déchet. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு கீழே வாசி கொண்டு போங்க. Dans Philippiens 8, verset 3, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் அதை நச்சமும் குப்பையுமாகிறேன் என்று போல் சொல்லுகிறார். que Paul dit qu'il regarde le monde comme un déchet pour comprendre et connaître la connaissance de Dieu. சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள், 1ஆம் நூற்றாண்டிலே பவுலுக்கு இருந்த சொத்தினுடைய மதிப்பு 60 கோடி இச்சவேலிய பவுல். Que les scientifiques disent qu'il avait plus de 60 milliards d'euros pour lui tout seul. அந்த நேரம் இச்சேலிய பவுல்ல இந்திய சுமித்துக்கு சம்பளம் 3 வெள்ளியா. Là-bas, on disait qu'il y avait que Paul recevait beaucoup d'argent. அந்த நேரத்திலே அந்த
இஸ்ரவேல் தேசத்தினுடைய இன்றைய எங்களை சிமித் என்று சொல்லப்படுகிற சம்பளம் ஒரு ஆளுக்கு 3 வெள்ளி. Là-bas, à cette époque-là, c'était 3 pièces d'or pour nous, qui est aujourd'hui le SMIC. அதுல இருந்து இந்த 60 கோடி நீங்க பிரிச்சு பாருங்க, பார்க்க முடிஞ்சால கொண்டாவில் இருந்தா. Et essayez de comprendre les 60 milliards d'euros. அந்த அளவத்தையும் Et tout cela, Paul இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக குப்பையாக குப்பையவர். Il a regardé tout cela comme un déchet pour connaître et comprendre Jésus-Christ. அதுதான் ஒரு ஊழியக்காரன் சொன்னார். C'est ce qu'un serviteur a dit. இந்த கிறிஸ்தவத்திலே என்ன நடக்குதுன்னா, que ce qui se passe aujourd'hui dans le christianisme, பவுல் குப்பையாட்டு விட்டதை நாங்கள் பொறுமதி என்று வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். ce que Paul regarde comme un déchet, nous le regardons comme précieux. பவுல் எதை குப்பையாட்டு தள்ளினாரோ, ce que Paul a mis de côté comme un déchet, அதை நாங்கள் பொறுமதி மிக்கதாக பார்க்கிறோம். aujourd'hui nous le regardons comme précieux. எங்க ஜெப கூட்டங்கள், எங்க வேத பாடங்கள் நடந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்ணீரத்துல பேர் இதான் காரியம். Partout dans les prêches, nous pouvons voir des prêches qui disent que Dieu va te bénir. பவுல் எழுதின நிருபத்தை வாசித்த அந்த சத்தியத்திலே இருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்களால முடியவில்லை. On n'arrive pas à comprendre et à lire les lettres de Paul et à comprendre ce qu'il veut réellement nous dire. அதனாலே தான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்திலே கிறிஸ்தவ ராஜ்யம் கட்டப்பட முடியாமல் C'est இருக்கிறது. à cause de cela qu'on n'arrive pas à construire le royaume de Dieu. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வேற்று மார்க்கங்கள்ல இருக்கிற இந்த தேசத்திலே பிரசித்தி பெற்று தங்களுடைய காரியங்களை முக்கியப்படுத்துறாங்க. Aujourd'hui, le plus important, c'est de pouvoir obtenir les choses dont nous avons besoin et de se vanter. ஆனா எங்களால கிறிஸ்தவத்தை முக்கியப்படுத்த முடியவில்லை, மேன்மைப்படுத்த முடியல. ஏன் சொல்லுங்க பாப்போம்? Mais on n'arrive pas à démontrer la grandeur du christianisme aujourd'hui. வசன எழுப்புதலும் இல்லை, எங்களுக்கு வல்லமையும் இல்லை. Parce que nous n'avons pas de puissance et nous n'avons pas un éveil dans la parole de Dieu. ஆனா நாங்க சொல்றோம் பரிசுத்தாவியுடைய அவசியம் இருக்கு, பரிசுத்தாவியுடைய அவசியம் இருக்கு. Mais nous disons tous les jours que nous avons la bénédiction du Saint-Esprit. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதையும் வாசித்து பாருங்கள், பரிசுத்தாவியின் வல்லமை என்றால் என்ன செய்தார்கள் என்று. Et regardez dans le chapitre de Actes, qu'est-ce qu'ils ont fait les gens avec la puissance et le Saint-Esprit. அவர்கள் தேவனுக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள். Ils ont donné leur vie pour Jésus-Christ. கடந்த கிழமை நான் ஒரு காரியம் கேட்டேன் யூடியூபிலே. La dernière fois, j'ai demandé une chose sur YouTube. பேதுருவை குறித்து எங்களுக்கு இருக்கிற அறிவு இயேசுவை குறித்தவர்கள் விட்டு ஓடினவர் என்றது மட்டும்தான். Que nous n'avons pas la connaissance que Pierre avait sur Jésus. ஆனா யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த வல்லமையை தன் வாழ்க்கையிலே தன் ஆண்டவருக்கு நிரூபித்து காண்பித்தார். Que par la suite il a pu démontrer qu'il avait cette connaissance. எங்கிட்ட பொன்னுமில்லை வெள்ளியுமில்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை நடவண்ட முடவை சப்பானி எழுப்பினார். Qu'il avait rien sur lui, mais qu'il a réussi à guérir des malades. அங்கே ரோம ஆட்சியாளர்கள் பேதுருவை மனைவியை ஒரே நேரம் பிடித்தார்களாம், கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தா கொல்லும்படி. Les Romains, ils ont capturé Pierre et sa femme. பேதுருவை சிறையில் வைத்துக்கொண்டு மனைவியை சொன்னார்களாம், இயேசுவை மறுதலியுங்கள். Ils ont mis Pierre en prison et demandé à sa femme de rejeter le Seigneur. பேதுரு விலங்கு போட்டபடி கத்தினாரா, நீ அவரை மட்டும் மறுதலித்து விடாத, நீ கொலை கோபப்பட்டு சொல்லு. Et Pierre lui a dit en disant de ne pas rejeter le Seigneur. அப்பொழுது அவர்கள் மனைவியை அழுத்திக் கொண்டே இருந்தாளா, நீ மறுதலி இல்லையா உன்னை கணவனை கொல்ல போறோம். À ce moment-là, il torturait quand même sa femme en disant rejette le Seigneur. உடன்படவே இல்லை, அவன் விட்டு கொடுக்கவும் இல்லை. Mais Pierre ne l'a pas cédé. பேதுருவுடைய கண்களுக்கு முன்பாக devant les yeux de Pierre, பேதுருவுடைய மனைவி சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டார். Elle a été crucifiée sur la croix. கொல்லப்பட்ட பொழுது பேதுரு தேவனை பார்த்து நன்றி சொன்னாரா? Et à ce moment-là, Pierre a regardé le Seigneur et a remercié. அதுக்கு பிறகு பேதுருவை கொல்வதற்கு அந்த ரோம சிறையாளர்கள் வந்தார்களா? Après, les autorités sont venues pour tuer Pierre. வந்த பொழுது பேதுரு அவர்களை பார்த்து கேட்டானா, நீங்கள் என்னை நேசரை அறைந்தது அதுக்கு நான் தகுதி இல்லாதவன், சிலுவையிலே மரிக்க போகிற நேரத்திலே அவன் தேவனை குறித்து சொன்ன காரியம். Et Pierre à ce moment-là a dit que je ne suis pas digne d'être crucifié sur la croix. நான் அதுக்கு தகுதி இல்லாதவன். Je ne suis pas digne. என்னை தலைகீழாய் சிலுவையிலே அறைங்க, காலை மேலே விட்டு தலையை கீழே விட்டு. Crucifiez-moi à l'envers. அப்படியே பேதுருவை அறைந்தார்கள். Et ils ont crucifié ainsi. ஏன் நான் சொல்றேன்னா, வல்லமையை பெற்றவர்களுக்கு தெரியும் தேவனுடைய அந்த மகத்துவங்களை குறித்து. Pourquoi je dis cela? Parce que seuls ceux qui ont obtenu cette puissance peuvent connaître la grandeur de Dieu. நான் முடிக்க முன்னதாக ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்டு முடிக்கிறேன். Avant de terminer, j'aimerais vous poser une question. வாகனத்திலே இந்த உலகத்திலே பிளைட்ல இருந்து வாகனத்திலே அதி கனத்துக்குரியது எது? இந்த உலகத்திலே வாகனங்கள் இருக்குதான், அது பிளைட்டையும் சேர்த்தான் அவியோனையும் சேர்த்து எது கனத்துக்குரியதா எல்லாராலும் மதிக்கப்படுது? Quel est l'engin qui a le plus de mérite sur cette terre? Est-ce que c'est les avions? Est-ce que c'est les voitures? பிளைட்ல இருந்து சொன்னா எது கனத்துக்குரிய அதிகம் மதிக்கப்படுது? Qu'est-ce qui a le plus de mérite? சொல்றீங்க பிளத்து, அதான் உங்க பிளத்து சொன்னீங்கன்னா நல்லது. உங்களோட அதுக்கு பிறகு ஒரு பிளத்து சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க. அவியோன் தான் பொறுமதி மிக்கது, அதை நானும் ஏற்றுக்கொள்றோம். ஏன் பொறுமதி மிக்கது?
ஏன் அது பெருமதி மிக்க சொல்லுங்க அவர் Pourquoi il a plus de valeur? இந்த கோப்பி என்ன கையிலே இருக்கு Parce que j'ai ce cahier sur la main, நான் இத கையை விட போறேன் je vais le lâcher. எங்க போகும் Où est-ce qu'elle va atterrir? ஃளைட் எங்க போகும் படிக்கிட்டா Mais l'avion, où est-ce qu'elle va? விளக்க நான் சொல்றது Est-ce que vous comprenez ce que je dis? ஃளைட் எங்க போகும் மேல போகுமா கீழே போகுமா L'avion, où est-ce qu'elle va y aller vers? வே இந்த கோப்பி கீழே இருக்கு Pourquoi est-ce que mon cahier tombe? பூமியில ஒரு கீழீர்ப்பு சக்தி இருக்கு Parce que la terre attire le cahier vers le bas. அதுக்கு பிறகுதான் பேத்துல இருந்து கேள்வி அப்ப இந்த கோப்பி கீழே விழுகுது ஆனா ஃளைட் மேல போகும் Mais le cahier tombe par terre, mais l'avion part en haut. அப்ப தேவனுடைய பார்வையிலே Mais aux yeux de Dieu, யார் கணக்குரியவர் qui a le plus வசனம் d'être honoré? ஃளைட் சொல்லிட்டீங்க கோப்பியை சொல்ல இதெல்லாம் எங்கட மூளையாடி ஆவிக்குரிய யார் தேவனுடைய பார்வையிலே இப்ப உதாரணத்துக்கு சொன்னா 19ஆம் நூற்றாண்டுல அதிக ஜனங்களை ரட்சிக்க வேண்டியதுல மில்லிகிராம் எனக்கு தெரியும் மற்ற இருக்கிறவங்க எனக்கு தெரியாம இருந்தா La personne qui a dirigé le plus de personnes vers le royaume de Dieu, c'est Billy Graham au 19e siècle. அல்ல நான் டிஎல் மூடி ஜோன் பெஸ்லி இவர்கள் கணக்குரியவர்களா Est-ce que c'est D.L. Moody ou John Wesley qui a le plus de mérite, qui est plus honoré? யார் கணக்குரியவர் Qui est plus honoré aux yeux de Dieu? ஃளைட் அந்த பூமி ஈர்ப்பு சக்தியை மேற்கொண்டு மேல போகும் L'avion, elle peut aller vers le haut. அப்ப தேவனுடைய பார்வையிலே ஆர் அதிமேன்மையானது மேலானது அது நித்தியத்துக்குரிய இந்த காரியம் ஆனா தேவன் எங்களை தனிப்பட்ட விதத்துல மேன்மையா பார்க்க யார் அதுல மேலானார் ஒரு ஆள் சொல்லுவாங்க பழைய பாட்டு அல்ல நான் என்ன சொல்லுவாங்க ஏனென்றா யார் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானவர் என்றா இந்த நான் சொன்னாக்கள் எல்லாம் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றினார் பாவத்தை மேற்கொண்டு தேவனோடு நடக்கிறவன் எவனோ அவன் தான் மேலானவன் வேதம் சொல்லுது ஏனோக்கே அங்க அந்த இடத்துல வேதம் முன்மொழியுது Les personnes qui sont honorées sont ceux qui arrivent à surmonter les péchés. ஏனோக்குக்கு பரிசுத்தாவி இருக்கவில்லை Par exemple, Enoch, il n'avait pas de Saint-Esprit. இயேசுவுடைய இரத்தம் இருக்கவில்லை Il n'avait pas le sang de Jésus-Christ. இந்த எந்த கையிலும் உங்களுடைய கையிலும் இருக்க இந்த வேதம் இருக்கவில்லை Il n'avait pas la Bible entre ses mains. ஆனா அவனை வேதம் முன்மொழிகிறது தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு Mais la Bible dit qu'il parlait énormément avec Dieu, qu'il était tout le temps en communion avec Dieu. யோபுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் Dans Jean chapitre 3, vous pouvez lire, தேவனே யோபுவை குறித்து சாட்சி சொல்ற சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவன் Dieu même rend témoignage de Job en disant qu'il est intègre dans ses voies. யோபு சொல்ல நான் சன்மார்க்கன் நான் தேவன் சொல்ற சாத்தான பார்த்து சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவன் Job ne dit pas de lui-même qu'il est intègre dans les voies de Dieu, mais Dieu lui-même dit auprès du diable que Job était quelqu'un d'intègre. ஏன் தெரியுமா Pourquoi? யோபு Parce que Job, அந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு à ce moment-là, தேவனை குறித்த அறிவு பெற்றிருந்தவன் il avait la connaissance de Dieu. அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு பெற்றிருந்தவன் Il avait également les révélations à propos de Jésus-Christ. அங்கே தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலே கூடினபோது அடுத்த நாள் காலையில இலக்கத்தின்படி பலி செலுத்துவான் Et quand ses enfants étaient réunis à la maison, le lendemain, il donnait des sacrifices. யோபுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் விடப்பட்ட காலத்தில் யோபு வாழ்ந்தவர்கள் Que Job a vécu au début, après le livre de Genèse. ஏனென்றால் அங்கே யோபுடைய புத்தகத்தில் சொல்லுவார் தேவபுத்திரர் தேவ சந்நிதியிலே வந்திருக்கும்போது சாத்தானும் வந்து நின்றார்கள். Parce qu'ils nous disent que lorsque que le diable était présent à ce moment-là quand Job était auprès du Seigneur. அங்கே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திலே திருமணம் செய்தார்கள் இருக்கு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை திருமணம் செய்தார்கள் இருக்கு. Que dans Genèse 7 qu'il y avait des époux qui se sont mariés avec des épouses. அதை வைத்து சொல்லுகிறார்கள் யோபு அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள். Que à ce moment-là Job a vécu. அந்த காலத்துல என்ன பிரமாணம் இருந்தது? Quels sont les règles, les commandements qui étaient à cette époque? Il n'y avait rien du tout. மனசாட்சி தான் பிரமாணம். Là-bas, c'était la conscience qui était le commandement. ஆபிரகாமுக்கு பிறகுதான் விருத்தசேதனம் வந்தது. Et c'est après Abraham qu'il y a eu la circoncision. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்தது. Et c'est dans Exode après le chapitre 20 qu'il y a eu les commandements. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகுதான் கிருபை வந்தது. Et la grâce est apparue après que Jésus-Christ soit crucifié sur la terre. அதுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவர்களுக்கு எந்த பிரமாணமும் பேதர கொடுக்கப்படாத வாய்ப்பு இருந்தா எனக்கு காட்டுக்கு வரணும். Et avant toutes ces personnes, il n'y avait aucun commandement. ஆனால் அந்த காலத்திலே
அவன் அவ்வளவு தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவனைத்தான் வேதம் மேன்மையாய் காண்பிக்கிறது. Et déjà à cette époque-là, Enoch a vécu une bonne vie auprès du Seigneur. இன்றைக்கு டெலிபோனை தட்டினால் எத்தனை செய்தி எங்களுக்கு இருக்குது. Sur le téléphone, nous avons beaucoup de prêches. கிறிஸ்தவ டிவிகள் எத்தனை பெருகி போய் இருக்குது. Il y a beaucoup de télévision. ஆவிக்குரிய புத்தகங்கள் எத்தனை இருக்குது. Il y a beaucoup de livres. வேத பாடங்களுக்கு விளக்க உரை எத்தனை இருக்குது. Il y a beaucoup de livres qui expliquent ce qui est écrit dans la Bible. ஆனால் பாவத்தை மேற்கொண்டு எங்களால் வாழ முடியவில்லை. Mais nous n'arrivons pas à surmonter les péchés. பாவத்துக்கு விரோதமாய் போராட எங்களால் முடியவில்லை. Nous n'arrivons pas à lutter contre le péché. காரணம் என்னன்னு கேட்டால் La raison, இந்த உலகத்தோடொத்த வாழ்வும் parce que nous voulons vivre une vie avec le monde. உலகத்தோடொத்த காரியங்களுமே Et nous voulons faire les choses avec le monde எங்களுடைய வாழ்க்கையிலே qui sont dans notre vie முன்னிடம் பிடித்திருக்கிறது. la priorité. கடைசியாக நாங்கள் வாசித்து 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து 1 Thessaloniciens 1 verset 5. நாங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனம். 1 Thessaloniciens 1 verset 5. Notre évangile ne vous ayant pas été prêché en parole seulement, mais avec puissance, avec l'Esprit Saint et avec une pleine persuasion, car vous ignorez pas que nous nous sommes montrés ainsi parmi vous à cause de vous. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அங்கே பாருங்கள், பவுல் சொல்றார், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. Paul dit que notre évangile, nous vous ayons pas été prêché en parole seulement. அங்கே வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் அது வந்தது. Mais il a été prêché avec la puissance et avec le Saint-Esprit. அப்பே நான் கேட்கிறேன், Alors moi je vais vous demander, பவுல் எங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு அசைவை கொண்டு வந்தார். partout où Paul allait, il y avait un changement. அல்லது ஆவிக்குரிய குழப்பத்தையாவது உண்டாக்கிடுவார் பவுல். Où il y a eu des problèmes spirituels. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர் நிக்கிறாங்க. À ce moment, et à des moments où il y a des pharisiens qui sont présents. பவுல சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. Ils ont capturé Paul. அப்ப ரெண்டு பேரும் பவுல் யூத மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறேன்னு சொல்றார். Et ils disent que Paul est contre le commandement. உடனே பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதல் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. Les pharisiens n'acceptent pas la résurrection de Jésus-Christ. சதுசேயர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். Les sadducéens, eux, ils acceptent. பவுலுடைய தனக்கு இருந்த வல்லமையால உயிர்த்தெழுதல் அதிகமாக சொல்லப்படுகிறது. Mais Paul dit qu'avec le pouvoir qu'il a, il peut ressusciter. அவர்களுக்கு இந்த கருத்து முரண்பாடு வந்து Alors à ce moment-là, il y a un conflit. இருக்கு இந்த சம்பவம். Cette histoire est écrite dans Actes. உடனே அவர்கள் தர்க்கப்பட்டு பவுல் அந்த இடத்துக்கு வெளியே வந்தார். Et à ce moment-là, dès qu'il y a un conflit, Paul s'est éloigné d'eux. பவுலுக்குள்ள இந்த வல்லமை எந்த ஒரு விதத்திலும் ஏதாவது ஒரு வகையிலே தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருந்தது. Partout où il allait, la puissance de Paul était nécessaire pour le royaume de Dieu. ஆனா எங்க எல்லா இடத்திலும் வசனம் இருக்கு. சுவிசேஷம் சொல்லக்கூடிய வசனம் சொன்னா 175 மேல நாங்க சொல்லுவோம். Nous avons beaucoup de versets, nous connaissons beaucoup de versets. அது எங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை. Ça, ce n'est pas la question. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தேவனுடைய வல்லமையினாலே நாங்கள் கற்பிக்கப்படணும். Mais la question qui se pose, c'est est-ce que nous avons la puissance de Dieu? அங்கே 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் இருக்கு, எடுத்து கொள்ளுங்க. 2 Timothée chapitre 3. 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 1 ல இருந்து 5 சரி 3 வசனத்தை மட்டும் வாசிங்க, நேரம் போகுது. Nous allons lire le verset 3. Insensibles, déloyaux, calomniateurs, intempérants, cruels, ennemis de gens de bien. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். அங்கே இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் ஒரு வசனம் ஒரு பகுதியில் வருது. எங்களுக்கு இச்சை அடக்கம் பண்ணோன்னு என்ன மனதுக்கு வர சொல்லுங்க. Il y a un verset qui dit intempérant. இச்சை அடக்கம் பண்ணோன்னா விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் இதெல்லாம் எங்களுக்கு வருது. நாங்கள் அதில் ஜெர்வா இருக்கோம். Intempérant, ça peut être le vol, le convoitise de la chair, le convoitise des yeux, etc. ஆனால் இச்சை அடக்கத்தில் ஒரு பகுதி என்ன வாய். Une des choses qui se nomme dans intempérance, c'est notre langue. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் நாங்கள் சேர்ந்துட்டோம்னா Aujourd'hui, imaginez, nous nous rassemblons, nous sommes 10 personnes. பொதுவான ஒரு காரியத்தில் ஆராதனை முடிய 10 பேர் கூடி கலைக்கிறோம். Sur une chose simple, après le culte, il y a 10 personnes qui se rassemblent. அந்த இடத்துல என்னென்ன காரியம் எல்லாம் வருது? Quelles sont les choses qui nous viennent à l'esprit? அந்த இடத்துல எங்க வாய்கள் அடக்கப்படுகிறதா? Est-ce que notre langue se coupe? இல்லாட்டி திறமரபில அந்த பக்கத்துல டெலிஃபோன் இந்த பக்கத்துல டெலிஃபோன் கலைக்கிறோம். Nous nous cachons et nous parlons au téléphone. என்னெல்லாம் நாங்கள் கலைக்கிறோம்? Quelles sont les choses que nous disons?
கதைக்கு முடிய தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறோம். Et après avoir parlé de ces choses-là, nous allons auprès du Seigneur. வல்லமே தாரும்னு நாங்கள் தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். Nous demandons à Dieu de donner cette puissance. கிடைக்குமா கிடைக்காது? Est-ce que vous allez l'obtenir ou pas? அப்ப எங்களுக்கு ஜெபமே தானே. Alors notre prière est vaine. அப்ப ஏன்னா இச்சை அடக்கம்ன்றது ஒரு மனுஷன் தன்னை முழுவதும் அங்கே வெளிப்பிரகாரமான சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் அடக்க தெரியும். En tempérance, ça veut dire que nous devons être capables de contrôler chacun de nos membres. அது கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், வாயா எதென்றாலும் அடக்க தெரியும். Que ce soit nos yeux, que ce soit nos oreilles, que ce soit nos langues, il faut être capable de les contrôler. ஆனால் இன்னைக்கு அநேக நாங்கள் வல்லமே எங்களுடைய வாய் அவ்வளவு திறந்ததாக இருக்கிறது. Mais pour beaucoup d'entre nous, notre langue est ouverte. அதான் அங்கே எபேசியர்களிலே பவுல் கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுங்கள். C'est pour ça Paul dit aux Éphésiens d'avoir une certaine sagesse. ஒழுக்கம் உள்ளது எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அப்படியே பவுல் நிச்சயம் போட்டுக் கொள்வார். De comprendre les choses qui sont bien. இந்த இதனாலே தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக காரியத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். C'est à cause de cela qu'aujourd'hui nous n'arrivons pas à obtenir certaines choses. நாங்கள் இந்த வல்லமைக்காக இப்பொழுது நாங்கள் தேவனிடத்தில் இது யாருக்கும் இன்றோடு விட்ட நேரம் இல்லை. தயவு செய்து யாரும் பின்பக்கம் போக வேண்டாம். இது உங்களுடைய நேரம். கேட்ட வார்த்தைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற நேரம். இது பிரசங்கியாக நேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது கேட்ட உங்களிடத்தில் நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து தேவனுக்காக இந்த உலகத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு தீர்மானிக்கிற நேரம்.